அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நூல்காஞ்சி நேயர் பெருமக்களுக்கு என் அன்பின் பெரு வணக்கம். நூல்காஞ்சி இணையதளத்தில் நாம் தொடர்ந்து தமிழ் அறிஞர்களை பற்றி சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பெருமகனார் அரசன் சண்முகனார் அவர்கள். அரசன் சண்முகனார் அவர்களை பற்றி நான் முதலில் படித்த போது பிரமித்து போனேன். ஆச்சரியத்துக்குரிய ஒரு இலக்கண கடலாக அரசன் சண்முகனார் அவர்கள் எனக்கு தோன்றினார்கள். திருநெல்வேலியில நடந்த ஒரு சாதி கலவரத்தில் அங்கே இருந்து சில குடும்பங்கள் பல்வேறு ஊர்களுக்கு குடிபெயர்ந்தன. அப்படி சோழவந்தானுக்கு வந்த குடும்பம் தான் அரசன், திருநெல்வேலியிலிருந்து சோழவந்தானுக்கு வந்த குடும்பம் தான் அரசன் சண்முகனாருடைய குடும்பம். சோழவந்தான்ல கிண்ணமங்கலம் சிவபிரகாசருடைய மடத்தில் அவர் 12 வயதுல சிவபிரகாசரிடம் படித்தார். இலக்கணம், இலக்கியம், தருக்கம், சோதிடம் ஆகியவைகளை கிண்ணமங்கலம் சிவபிரகாச சுவாமிகளிடம் அவர் திறம்பட கற்றுக்கொண்டார். இந்த சிவபிரகாச சுவாமிகள் இலக்கண கடலாக திகழ்ந்தவர். அப்பேற்பட்ட இலக்கண கடலிடம் இலக்கணமும் இலக்கியங்களையும் சோதிடம் இதெல்லாம் கற்றுக்கொண்டதனால் அரசன் சண்முகனாரும் மிக பெரும் இலக்கண கடலாக திகழ்ந்தார். 19 வயதுல தந்தையாரை நமது அரசன் சண்முகனார் அவர்கள் இழந்து விட்டார்கள். அப்புறம் இதுல ரொம்ப அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த சிவபிரகாச மடத்துல சேர்றதுக்கு முன்னால அவங்க இந்த சோழவந்தானுக்கு குடிபெயர்ந்து வந்த உடனே திண்ண பள்ளிக்கூடத்துல படிச்சார். அரசன் சண்முகனார் திண்ண பள்ளிக்கூடத்துல படிச்சாரு. அப்ப ரொம்ப வறுமையுற்று இருந்தார்கள். அந்த கோவில்ல கொடுக்கக்கூடிய அந்த சோறை தான் அவங்க உணவாகவே அவர் சாப்பிட்டு வாழ்ந்தார். கோவில்ல கொடுக்கக்கூடிய அந்த சோறு அதை தான் அவரு சாப்பிட்டு வளர்ந்தார் என்று நான் படித்த போது அவருடைய நிலைமையை நினைத்து ரொம்ப துன்பப்பட்டேன். அவர் மிகப்பெரிய இலக்கண கடலாக திகழ்ந்தவர். அப்புறம் 22 வயதுல அவர் மதுரையில உள்ள சேதுபதி பள்ளிக்கூடத்துல பணிபுரிந்தார். 1890 இருந்து 1902 வரைக்கும் அங்க அவர் பணியாற்றினார். அதற்கு பிறகு அவர் 1906 வரை மதுரை தமிழ் சங்கத்தில நூலாசிரியராக பணிபுரிந்தார். இதெல்லாம் அவரது சிறப்பிற்குரிய செயல்கள் என்று நான் சொல்லுவேன். அரசன் சண்முகனாரை பத்தி நாவலர் சோமசுந்தர பாரதியார் ஒரு கட்டுரையில மிக மிக நுட்பமாக எழுதியிருக்கிறார். நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் விவேக பானு என்ற நாளிதனுடைய ஆசிரியராக விளங்கிய மூரா கந்தசாமி கவிராயர் வீட்டுக்கு போறார். மகிழுந்துல போய் இறங்கி அவர் வீட்டுக்குள்ள போறாரு. போற போது திண்ணையில ஒருத்தர் படுத்திருக்கிறார். அப்புறம் மூரா கந்தசாமி கவிராயரிடம் போய் அவர் உட்கார்ந்துட்டு அவரோட பேசுறார். அப்படி பேசுகின்ற போது அவர் என்ன பண்றாருன்னா, தொல்காப்பியத்துல உள்ள ஒரு செய்யுளை எடுத்து சொல்லி, அந்த பாடலை சொல்லி, அதற்கான விளக்க உரைகளையும் சொல்லி மூரா கந்தசாமி கவிராயரோடு சோமசுந்தர பாரதி விவாதித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அந்த திண்ணையில படுத்திருந்தவர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு அப்படி வியப்போடு சோமசுந்தர பாரதியார பார்க்கிறார். அந்த திண்ணையில எப்படி அவர் படுத்திருந்தார் அப்படிங்கிற கோலத்தை நாவலர் சோமசுந்தர பாரதியார் எழுதுறாரு. கைகளை தலைக்கு அண்டை கொடுத்து கொண்டு ஒருத்தர் படுத்திருந்தாரு. அழுக்கு வேட்டி கட்டியிருந்தாரு. தலைகள் பரட்டையா இருந்தது. வெற்றிலை காவி படிந்த மீசை, ஆடையெல்லாம் அழுக்கா இருந்தது, வேட்டி அழுக்கா இருந்தது. கைகளை அண்டை கொடுத்து அவர் ஒண்டி போய் மெலிந்த உடலோடு அவர் படுத்து கொண்டிருந்தார். நான் தொல்காப்பிய சூத்திரத்தை சொல்லி அதற்கான விளக்க உரையை சொன்ன உடனே எந்திரித்து உட்கார்ந்து கொண்டு என்னை வியப்போடு பார்த்தார். அப்படி அவர் பார்க்கிற போது மூரா கந்தசாமி கவிராயர் நாவலர் சோமசுந்தர பாரதியாருக்கு அறிமுகப்படுத்துகிறார். இவர் தான் அரசன் சண்முகனார்.
அப்படின்னு அறிமுகப்படுத்தினார். அரசன் சண்முகனாருக்கும் எனக்கும் அப்படித்தான் நட்பு அரும்பிற்று என்று நாவலர் சோமசுந்தர பாரதியார் எழுதுகிறார். ஏன்னா அரசன் சண்முகனார் உடைக்கோ தனது உடல் தோற்றத்துக்கோ முக்கியத்துவம் கொடுத்தவர் அல்ல. அவரு சைவ சித்தாந்தத்தினுடைய மாநாட்டுல கலந்து கொள்வதற்காக தூத்துக்குடிக்கு போய் ரயில் அடியில இறங்குறார். அவரை வரவேற்பதற்காக ஒரு குழுவினர் வந்திருக்காங்க. அவங்க அரசன் சண்முகனாரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அரசன் சண்முகனார் அப்படியே அந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு நடந்தே போய்விட்டார். ஏன்னா அவரு உடல் தோற்றத்துக்கோ உடைக்கோ முக்கியத்துவம் கொடுப்பவர் அல்ல. மறைமலை அடிகளார் கூட ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார், மிகப்பெரிய படிப்பாளியாக மிகப்பெரிய பெருமைக்குரிய தமிழ் அறிஞராக தமிழ் பேரறிஞராக இலக்கண கடலாக விளங்கிய அரசன் சண்முகனார் உடைக்கு முக்கியத்துவம் கொள்ளவில்லை, தனது உடலை பேணுவதற்கு முக்கியத்துவம் கொள்ளவில்லை என்பது பெரிய குறைதான் என்று மறைமலை அடிகளார் அவர்கள் அரசன் சண்முகனாரை பற்றி எழுதுகிறார். ஏன்னா அவர் மிகுந்த மெலிந்த தோற்றம் கொண்டிருந்தார், வறுமையில் வாடினார், துன்பத்தில் உழன்றார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவர் மரபு வழியாக வந்த நூலாசிரியருடைய உரைகளை எல்லாம் மறுத்து எழுதியவர். அதனால பெரிய எதிர்ப்புகளை விளைவித்துக் கொண்டவர். அதன் காரணமாக அவருக்கு காலம் பூரா அவரு மரணம் உறுகிற வரை எதிர்ப்புகளையே அவர் சந்தித்துக் கொண்டிருந்தார். ஏன்னா அவர் மரபு வழியாக வந்த உரையாசிரியருடைய உரைகளை எல்லாம் மறுத்து எழுதியவர். அது அவருடைய இலக்கண புலமையினுடைய சிறப்பு என்று நான் சொல்லுவேன். அவர் இலக்கணத்தை செம்மையாக கற்றுக்கொண்டிருந்ததால் அதன் மீது அவர் தனது படிப்பின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கையால் மரபு வழி வந்தவங்களை எல்லாம் அவர் எதிர்த்தார். பணத்துக்கோ செல்வ சிறப்புக்கோ அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. தனது படிப்பின் மீது, தனது ஆழ்ந்த புலமையின் மீது, தனது இலக்கண செறிவின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டவராக அவர் விளங்கினார். அவர் மரபார்ந்த புலவர், ஏராளமான செய்யுட்களை எழுதியிருக்கிறார். அவர் முதல்ல விநாயக மாலை அப்படிங்கிற ஒரு நூலை எழுதினார். அப்புறம் அவர் அந்த ஆசிரியராக இருந்த காலத்துல மதுரை சிலேடை அப்படின்னு ஒரு நூலு, அப்புறம் இன்னிசை 200, பஞ்சதந்திர வெண்பா, நவ கண்டிகை காரிகை அப்படின்னு ஒரு நூல், இது மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். அந்த இன்னிசை 200 அப்படிங்கிற நூலுக்கு அவர் அச்சிட உதவியவர் ஊவே சாமிநாத ஐயர். ஊவே சாமிநாத ஐயர் அந்த நூலுக்கு உரை எழுதியிருக்கிறார். அப்புறம் வள்ளுவ நேரிசைன்னு ஒரு நூலை, மிகச்சிறப்பான நூலை, சிறு நூல் தான் வள்ளுவ நேரிசை, மிகச்சிறப்பான நூல் என்று கொண்டாடப்படுகிறது. அரசன் சண்முகனாருடைய வள்ளுவ நேரிசை, பஞ்சதந்திர வெண்பா, மதுரை சிலேடை எல்லாம் சின்ன நூல் தான். ஆனா மிகச்சிறந்த இலக்கண நுட்பங்கள் வாய்ந்தது என்று தமிழ் அறிஞர்களால் இன்று வரை அது போற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்புறம் ஏராளமான சிறு சிறு நூல்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். ஆனா கடைசி வரை அவர் துன்பத்தில் உழன்றார் என்பதுதான் தாங்க முடியாத ஒரு துன்பமாக இருக்கிறது. திருக்குறள்ல ஒரு பாட்டு உண்டு, அணங்குகொள் ஆய்மயில் கொல்லோ கணங்குலை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த கணங்குலை அப்படிங்கிறதுக்கு பரிமேலழகர் ஆகு பெயர் என்று இலக்கண குறிப்பு சொல்றார். ஆகு பெயர், அணங்குகொள் ஆய்மயில் கொல்லோ கணங்குலை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு அப்படிங்கிற திருக்குறள். அந்த கணங்குலை அப்படிங்கிற அந்த ஒற்றை சொல்லுக்கு ஆகு பெயர் என்று இலக்கண குறிப்பு நமது பரிமேலழகர் சொன்னார். சிவஞான முனிவர் அது அன்வழி தொகைன்னு சொன்னார். ஆனா நம்ம சிவஞான முனிவரை இலக்கண கடன்கள் யாருமே எதிர்க்கவில்லை. ஆனா அரசன் சண்முகனார் அதற்கு எதிர்கருத்து தெரிவித்தார். இது பிழை என்று சொன்னார். அன்மொழி தொகை என்பது பிழை என்று சொன்னார். அன்மொழி தொகை என்று ஒரு பெரிய கட்டுரை, அது மிகுந்த விமர்சனங்களுக்கு உள்ளானது. அது செந்தமிழ் செல்வி நூல்ல நாளிதழ்ல அந்த இதழ்ல வெளிவந்தது. செந்தமிழ் செல்வி அப்படின்னு மதுரையிலிருந்து அந்த மாத இதழ் வெளிவந்து கொண்டிருந்தது. அந்த மாத இதழ்ல அன்மொழி தொகை கட்டுரை தமிழாசிரியர்களுடைய தமிழ் சான்றோர்களுடைய மிகப்பெரிய எதிர்ப்புக்கு உள்ளார். சிவஞான முனிவரை இலக்கண கடன்கள் யாரும் எதிர்க்கவில்லை, இவர் எதிர்த்தார். அப்புறம்
அதனுடைய தொடர்ச்சியாக நுணங்கு புலவர்க்கு வணங்கு மொழி வணக்கம், நுணங்கு வெளி புலவர்க்கு வணங்கு மொழி வணக்கம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதினார். அதுவும் செந்தமிழ் செல்வியில தான் வெளிவந்தது. அந்த நூலுக்கு நிறைய எதிர்ப்பு. அந்த நூலுக்கு இலங்கையிலிருந்து கணேச பிள்ளை அப்படிங்கிறவரு தொடர்ந்து எதிர் கருத்துக்கள், அதுவும் செந்தமிழ் செல்வியில தான் வெளிவந்தது. இந்த வணங்கு வெளி புலவர்க்கு நுணங்கு வெளி புலவர்க்கு வணங்கு மொழி வணக்கம் அப்படிங்கிற அந்த கட்டுரையையும் அவர் விவேக பானுலையும் செந்தமிழ் செல்வியிலையும் எழுதியிருக்கிறாரு. இதை எல்லா புலவர்களும் எதிர்த்தாங்க. இதை ஆதரித்தவர் மறைமலை அடிகள் ஒருவர் தான். மறைமலை அடிகள் அரசன் சண்முகனாருக்கு ஆதரவாக நின்றார். அப்புறம் அதை தொடர்ந்து இன்னொரு பெரிய கட்டுரை, அந்த கட்டுரையும் மிகுந்த எதிர்ப்புக்கு உண்டானது. அப்புறம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பொருட்பெண்டிர் அப்படின்னு ஒரு கட்டுரை, பொருட்பெண்டிர் பொய்மை அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த வள்ளுவனாருடைய பாடலுக்கு மாதவையா ஒரு விளக்க உரை எழுதியிருந்தார். அந்த விளக்க உரைக்கு எதிர்கருத்துக்களை இந்த பொருட்பெண்டிர் அப்படிங்கிற கட்டுரை மூலமாக அவர் சொன்னாரு. இதற்கும் பெரிய எதிர்ப்பு இருந்தது. இந்த நூல்களை தடை செய்ய வேண்டும் என்று தமிழ் அறிஞர்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். இதெல்லாம் அவர் எதிர் விளைவுகளை நிறைய சம்பாதித்துக் கொண்டார். ஆனா அவர் தொல்காப்பியத்துல மூழ்கி கிடந்தார். தொல்காப்பியத்துக்குள்ள ரொம்ப தோய்ந்து மூழ்கி 1900 அவர் தொல்காப்பியத்துக்கு ஒரு புதிய உரையை கண்டார். ஆனா அந்த புதிய உரையை அவர் முடிக்க முடியவில்லை. தொல்காப்பிய பாயிர விருத்தி உரையை எழுதினார். அது வெளிவந்தது, அது நூலாக வெளிவந்தது. தொல்காப்பிய பாயிர விருத்தி உரை. அப்புறம் திருக்குறள் ஆராய்ச்சி. திருக்குறள் ஆராய்ச்சியும் இந்த தொல்காப்பிய பாயிர விருத்தியும் தமிழ் புலவர் பெருமக்களால் மிகுந்த எதிர்ப்புகளை உருவாக்கி கொண்டார். ஆனா அந்த தொல்காப்பிய விருத்தி உரை இருக்கு பாருங்க, அந்த விருத்தி உரையில மட்டும், அந்த பாயிர விருத்தி உரையில மட்டும் 50 நூல்களை அவர் மேற்கோள்களாக குறிப்பிடுகிறார். அறிவின் செழுமை கொண்டு விளங்கினார் என்பதுதான் இதற்கு அடையாளம். 50 நூல்களை, அந்த தொல்காப்பிய பாயிர விருத்தி உரையில 50 நூல்களை மேற்கோள்களாக மட்டும் எழுதியிருந்தார். அப்ப தொல்காப்பியத்துக்கு மொத்த உரையும் எழுதியிருந்தார்னா அவர் எவ்வளவு மிகச்சிறந்து விளங்குவார் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். அவருடைய உரை மட்டும் நமக்கு அந்த காலத்தில் வெளியிடப்பட்டிருந்தால், நமக்கு கிடைத்திருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு பெரிய பெரும் களஞ்சியம் நமக்கு கிடைத்திருக்கும். அவ்வளவு பெரிய இலக்கண கடலாக அவர் விளங்கினார். ஏராளமான நூல்களை எழுதினார். கடைசி வரை எளிமையான மனிதராக, எந்த விதமான ஆடம்பரத்தையும் விரும்பாதவராக, செல்வ சிறப்புகளுக்கு இடம் தராதவராக அரசன் சண்முகனார் விளங்கினார். கருமுத்து அழகப்ப செட்டியாருடைய அழைப்பினை ஏற்று அரசன் சண்முகனார் கொழும்புக்கு சென்றார், இலங்கைக்கு சென்றார். ஆனா அதுல மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, அரசன் சண்முகனார் அவருடைய இலங்கை பயணம் அவருக்கு உயிர் காப்பீடு செய்து அவருடைய பயணம் அமைந்தது. அரசன் சண்முகனாருக்கு இலங்கையில பெரிய எதிர்ப்புகள் இருந்தன. தமிழ் அறிஞர்களிடையே அவருக்கு பெரிய எதிர்ப்பு இருந்ததுனால கருமுத்து அழகப்ப செட்டியார் என்ன பண்ணினார் அப்படின்னா, அரசன் சண்முகனாருக்கு உயிர் காப்பீட்டு தொகையை செலுத்தி அவரை இலங்கைக்கு அழைத்து கொண்டார். அப்புறம் கொழும்பில் மட்டும்தான் அவர் இருந்தார். யாழ்ப்பாணத்துக்கு செல்லவே இல்லை. யாழ்ப்பாணத்துக்கு வர வேண்டாம் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. அதனால அவர் இலங்கைக்கு சென்ற அவர் கொழும்பில் இருந்தாரே தவிர யாழ்ப்பாணத்திற்கு செல்லவில்லை. ஏன்னா அந்த காலத்திலேயே இலக்கணத்திலையும் சரி, இலக்கியத்திலும் சரி அவர் மேம்பட்டு விளங்கினார். யாரையும் அவர் அச்சப்பட மாட்டார். இவர் செய்தது, இவர் பிழை செய்திருக்கிறார் என்றால் பிழை என்று சொல்லுவார். சிவஞான முனிவருக்கு இவர் எதிர்ப்பு தெரிவித்ததால், அவரது கருத்தறிகளுக்கு மறுப்பு தெரிவித்ததால் யாழ்ப்பாணத்துல இவர் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று அவர் வரவேண்டாம், அவர் இங்கே வரவேண்டாம் என்று சொல்லப்பட்டவராக அரசன் சண்முகனார் விளங்கினார். அரசன் சண்முகனாரும் பண்டிதமணி கதிரேசன் செட்டியாரும் நண்பர்களாக விளங்கினார்கள். ஆனால் அரசன் சண்முகனாரை பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் ஆசிரியராகவே கொண்டார். அவர் நண்பராக, 2 பேரும் நண்பர்கள் தான். ஆனா அரசன் சண்முகனாரை பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் ஆசிரியராகவே எண்ணி வழங்கினார்.
வணங்கினார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அரசன் சண்முகனார் தான் அவருக்கு பண்டிதமணிக்கு தொல்காப்பியத்தை கற்பித்து கொடுத்தவர். அரசன் சண்முகனாரிடம்தான் பண்டிதமணி தொல்காப்பியத்தை முழுவதுமாக கற்றுக்கொண்டார், பொருளுதவி செய்தார். அரசன் சண்முகனாருக்கு பண்டிதமணி பொருளுதவி செய்தாலும் அவர் மீது மிகுந்த மரியாதை கொண்டவராக, அரசன் சண்முகனார் மீது மிகுந்த மரியாதை கொண்டவராக விளங்கினார். அதற்கு காரணம் எப்படின்னா, தொல்காப்பியத்துல அரசன் சண்முகனாரை அடித்துக் கொள்ளவே ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இலக்கிய பெருமகனாக அவர் வாழ்ந்தார் என்பதுதான் பெருமைக்குரிய செய்தி. அதுதான் அவரது போற்றுதலுக்குரிய சிறப்பு. அரசன் சண்முகனாருடைய இலக்கணங்களை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய நூல்களை செம்மையாக கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழை செம்மையாக இலக்கணத்தோடு ஒரு ஆழ்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அரசன் சண்முகனாருடைய கைகளை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று நூல் காஞ்சி இணையர் பெருமக்களிடம் இணையதள வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.